எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். இது முட்டை கொத்து பரோட்டா. இது மதுரை விருதுநகர் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது சால்னா மசாலா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முட்டை கொத்து பரோட்டா செய்ய ஃபர்ஸ்ட் பரோட்டாவை ரெடி பண்ணணும். நான் முன்னாடியே செஞ்ச 3 பரோட்டா எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக பிச்சு வச்சிருங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் நறுக்கின பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி பொடியாக நறுக்கி போடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போனதும் மசாலாவை கொஞ்சம் ஓரமாக தள்ளி நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு 4 முட்டையை உடச்சி ஊற்றி அடுத்து மேலே கொஞ்சம் மிளகு தூள் தூவுங்க. அடுப்பு மீடியமுக்கு மாற்றி முட்டையை மசாலாவோட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, எடுத்து வச்ச பரோட்டா துண்டுகளை போட்டு நல்லா கிளறுங்க. கடைசியா நான் 1/2 கப் சிக்கன் சால்னா ஊத்துறேன். இது ஆப்ஷனல், நான் டேஸ்ட்டுக்காக ஊத்துறேன். இதை ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அருமையான முட்டை கொத்து பரோட்டா ரெடி. சூடாக சர்வ் பண்ணுங்க. அருமையான முட்டை கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் சிக்கன் மட்டன் வச்சு கூட செய்யலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. பட் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வெங்காய ராய்த்தா வச்சு தொட்டு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.